அண்ட் தென் ஒர்க் பெர்மிட்டு யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. பிகாஸ் இந்த ஒர்க் பெர்மிட் நம்ம எடுத்து தரதுக்கு 60 to 90 days ஆகும். இந்த 90 டேஸில் பார்த்தீங்கன்னா 60 to 90 days நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 years மல்டிபிள் இன்டர்வியூஸாக நம்ம பண்ணித்தரோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு லீவ் தருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட்டுங்கிறது டேரெக்டாக ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த எம்ப்ளாயர் என்கிட்ட தான் ஒர்க் பண்ணணும், 4 years ஒர்க் பண்ணால் தான் நான் உங்களுக்கு வேலை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பெர்மிட் சைன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 70,000 சேலரியில் உங்களுக்கு அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 4 yearsமே அந்த 70,000 இருப்பீங்களா, இல்லை 1 lakh மேலே சம்பளம் வாங்குவீங்களாங்கிறது உங்களோட திறமை. நீங்கள் எப்படி வேலை பார்க்க போகிறீங்கிறது அது உங்களோட தனிப்பட்ட இது. பட் நான் சொல்கிறது என்னென்னா 40 ஏஜுக்கு மேலே உள்ளவங்க ஒரு கமிட்மெண்ட்டோட வரீங்கன்னா உங்களுக்கு அது சூட் ஆகும், ஒர்க் பெர்மிட் சூட் ஆகும். பட் 18 ஏஜ்லேருந்து ஒரு 38க்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வாங்க. ஈஸியாக 1 monthல நம்ம விசா எடுத்துக்கலாம். வந்த பிறகு ஒரு ஒர்க் எடுங்க, ஜென்ரல் கேட்டகரியில் ஒர்க் பாருங்கள். பிகாஸ் நான் ஒரு ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர். எனக்கு வந்து லோடிங் அன்லோடிங் ரேம்ப் 30 feet லோடிங் 2.5 blend வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன் குரோஷியாவில். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே லோட் பண்ண தெரியும் எனக்கு. பட் எனக்கு வந்து லாங்குவேஜ் நான் இப்போ 1 month ஆகுது வந்து என்னால் பண்ண முடியாது, லாங்குவேஜ் கற்றுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால லாங்குவேஜ் அப்படி கற்றுக்க முடியாதுங்கிற தெரியாதுங்கிறனால கற்றுக்க முடியாதுன்னு இல்லை, தெரியாத சூழ்நிலையினால எனக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கேன். டெவலப் ஆன பிறகு நான் வந்து என்னோட ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி நான் ஜாப் ஏற்றிட்டு போவேன். இங்கே 70,000 நிற்க போகிறது கிடையாது கைஸ். இங்கே வந்து நமக்கு ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி காசு தருவாங்க. பட் அதுக்கு ஒரே ஒரு இது வந்து என்னன்னு தெரியும்னா, தமிழ் மொழி நமக்கு இதை தரும், தைரியத்தை தரும். பட் நம்ம ரஷ்யன் மொழி நமக்கு வந்து பணத்தை தரும், இங்கே சர்வைவல் ஸ்கில்லை தரும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான், மற்றபடி எந்த வித பிரச்சனையும் இல்லை. உங்களை கொண்டு போய் மிலிட்ரியில் சேர்ப்பாங்க, போலீஸ் பிடிப்பாங்க, அதெல்லாம் எந்த வித இதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற யாரும் எந்த இதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதுதான் இது. ஒர்க் பெர்மிட்டுக்கு ஸ்டூடெண்ட் விசாவுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸ்டூடெண்ட் விசா வேலை ஈஸியாக மாறிக்கலாம், 1 monthல ஈஸியாக உள்ளே வந்துடலாம். ஒர்க் பெர்மிட்டு வேலை மாற முடியாது, அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண முடியும் 4 yearsக்கு. இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க.